சீரழித்துக் கொண்டிருக்கின்ற அரசு. இன்றைக்கு மதத்தின் பெயரால் இந்த நாட்டை சீரழிக்க நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசு. அமைதியாக இருக்கின்ற தமிழகத்தை இன்றைக்கு கலவர பூமியாக மாற்ற நினைத்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு பித்தலாட்ட அரசை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சொல்லுகிறார் அந்த பாரதிய ஜனதாவுடைய இன்றைய வரைக்கும் தலைவராக இருக்கின்ற, நாளைக்கு இருப்பாரா என்ன என்பது அவருக்கும் தெரியாது. 19ஆம் தேதிக்கு மேல அவர் இருப்பாரா என்பது அவருக்கே தெரியாது. ஆனால் அந்த அறவேக்காடு அண்ணாமலை சொல்லுது, அதிமுக தேர்தலுக்கு பிறகு இருக்காது. நாங்க இருக்கிறோமா இல்லையான்றது 52 வருஷம் ஆச்சு, அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ பாரதிய ஜனதா கட்சி ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்குதா என்பதை பாத்துக்கோ. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்க உண்மையான பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. அந்த பாரதிய ஜனதாவில் இருக்கிறவர்கள் 70% பேர் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிகள். அந்த கட்சி அழிந்தது என்றால் சீட்டு கட்டு போல் கலைந்துவிடும். முதல்ல மோடி பிரதமரா இருக்கிறாரான்னு பாரு, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதாவில் இருக்கிறாரான்னு பாரு. ஆனா அவங்களுக்கே தெரிஞ்சு ஒரு நமக்கு தெரியும், ஒருத்தனுக்கு இறுதி காலம் வருதுன்னா அவனுக்கு தெரியும், உள் மனசு சொல்லும். நமக்கு நேரம் நெருங்கி போச்சு, நான் உள் மனசு சொல்லுவேன், எல்லாருமே சொல்லுவாங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதான் அவர் அது மாதிரி எழுதி வச்சுட்டாரு, நல்லா சொன்னாரு. அது மாதிரிதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவருடைய இறுதி காலம் தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் இந்த ரோட் ஷோ நடத்துறாங்க. அது ரோட் ஷோவா? அது பாரதிய ஜனதாவோட இறுதி யாத்திரை. அந்த வண்டி அலங்காரம் பாத்தீங்களா? அந்த பாரதிய மோடி வந்த அலங்கார வண்டியை பாத்தீங்களா? அமித்ஷா வந்த வண்டியை பாத்தீங்களா? நம்ம ஊர்ல டெட் பாடி எடுத்து போவாங்களே, நல்லா கூந்து பாருங்க, நல்லா பாருங்க. அந்த வண்டி ஃபுல்லா பூ அலங்காரம். நம்ம ஊர்ல இறுதி யாத்திரைக்கு வண்டிக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு போவாங்கள, அதே மாதிரி இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது நம்முடைய இறுதி யாத்திரை. இதுதான் தம்பி அண்ணாமலை, இதுதான் தம்பி உன் அண்ணாமலை, உன் கடைசி தேர்தல் பிரச்சாரம். ஆகவே நீ எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கம், தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இங்க எல்லாமே தொண்டர் தான், ஒன்ன மாரி எல்லாம் தலைவன் கிடையாது. இது தொண்டர்கள் இயக்கம். இந்த தொண்டர்கள் இருக்கிற வரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நீ இல்ல 10 மோடிக்கு அப்ப வந்தாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்டவும் அசைக்க முடியாது. உன் ஜம்பலம் எவ்வளவு நாளைக்கு? 4 போலீஸும் கூட துப்பாக்கி வச்சு நிக்கிற வரைக்கும் தான் உன் ஜம்பலம். நாங்க துப்பாக்கி இல்லாமே பேசுவோம், உனக்கு துப்பாக்கி வச்ச போலீஸ் இருந்தா தான் பேசுவோம். மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்தா தான் நீ பேசுவ. நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் பேசுவோம், ஆட்சியில் இல்லை என்றாலும் பேசுவோம். வாய் அடக்கத்தோடு பேசு, நான் அடக்கத்தோடு பேசு. அண்ணாமலை அவர்களே, இன்னொரு கதை தெரியுமா? இன்னொரு விஷயத்த சொல்றேன். அதிமுக அழிப்பு நினைத்தவன் எல்லாம் இது வரைக்கும் அழிஞ்சுதான் போயிருக்கிறான். அதிமுக இன்னி வரைக்கும் இருந்துதான் இருக்குது. இது அதிமுக இருந்த துரோகிக்கு அந்த கதை தான், எதிரிக்கு அந்த கதை தான். இன்னொன்னு அண்ணாமலை அவர்களே, உங்களுக்கு இன்னொன்னு ஞாபகப்படுத்துறேன். என்ன தெரியுமா? அதிமுக அழிப்புன்னு சொன்னி அண்ணாமலை, உனக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறேன், தெரிந்து கொள். எங்கள் அம்மாவை முறைத்த, எங்க அம்மாவை தமிழகத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத தவறிய அன்றைய பாரதிய ஜனதா வாஜ்பாய் அரசை வீட்டுக்கு அனுப்பிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ உன் வயசு என்ன தெரியுமா? நீ 9வது படிச்சிருந்திருப்ப. உன் வாஜ்பாய் பிஜேபி அரசு மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்பிச்ச கட்சி அதிமுக. அன்னைக்கு உன் வயசு 14. அன்னைக்கு உன் வயசு 14. குச்சியை சாட்டு நீ, குச்சியை சாட்டு அண்ணாமலை. போய் உங்க அப்பாவை கேளு, போய் பாரதிய ஜனதா கட்சி தலைவரை போய் கேளு. உன் வாஜ்பாயை வீட்டுக்கு அனுப்பிய தலைவர் யார் என்ற கட்சியில் கேட்டுப்பார். நீ எங்களுக்கு சவடால் விடுற. உன்னை காப்பாத்திக்கோ, உன்னை காப்பாத்திக்கோ, உன் பதவியை காப்பாத்திக்கோ.